Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு ஒரு லாங் இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கர்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் லாங் சென்டென்ஸ் எதை யூஸ் பண்ணி பேச போகிறோம் அப்படின்னா had வந்து நம்ம பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸில் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இந்த பாஸ்ட்டில் 2 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? 2 ஆக்ஷன்ஸுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அப்போ ஒரு ஆக்ஷன் முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நான் கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வெண்ட் த ஷாப் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ வெண்ட் த ஷாப் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் நான் கடைக்கு போனேன், அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். கடைக்கு போனது எனது ஒரு முடிவுற்ற ஒரு வாக்கியம் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்னோட தோழியை பார்த்ததும் ஒரு முடிவு பெற்ற ஒரு வாக்கியம். இப்போது நம்ம ஹேட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இதுக்கடுத்து ஹேட். சரிங்களா? சப்ஜெக்ட் அடுத்து ஹேடுக்கு அப்புறம் V3 அப்படின்னா என்னது? V1 V2 V3. கோ, வெண்ட், கான். இந்த கான் அப்படிங்கிறது தான் என்னது? V3 verb. சரிங்களா? அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். இதுலையே இன்னொரு சென்டென்ஸ் வரும் இல்லையா? அதை நம்ம சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இதில் தான் நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? ஓகே, இப்போ 2 ஆக்ஷன் நடந்துச்சு இல்லையா? நான் கடைக்கு போனது அண்ட் நான் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணது. இப்போ நம்ம இதில் எதை ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஆக்ஷன் நடந்துச்சோ அதை தான் நம்ம வந்து ஹேட் யூஸ் பண்ணி பேசணும். சரிங்களா? இதில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய தோழியை நான் என்ன செஞ்சேன்? சந்தித்தேன். இப்போது இந்த இடத்துல கடைக்கு போனது ஃபர்ஸ்ட் நடந்துச்சா, இல்லை என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் நடந்துச்சா? எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இல்லையா? அப்போது அதை தான் நம்ம என்ன செய்யணும்? ஹேட் யூஸ் பண்ணி சொல்லணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நடந்த ஆக்ஷனை நம்ம ஜஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணி சொன்னால் போதும். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வருவதற்குள் படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. இப்போது இதில் என்ன சொல்லியிருக்கோம்? நான் வர்றதுக்குள்ள அடுத்து படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. இப்போது இந்த சென்டென்ஸில் நான் வர்றதுக்குள்ளே படம் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அந்த சென்டென்ஸ்க்கு தான் நம்ம ஹேட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது படம் ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு? ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஹேட் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணாலே போதும். ஜஸ்ட் V2 verb மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன? நான். பட் இந்த சென்டென்ஸில் ஒரு இதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது வருவதற்குள், அதற்குள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வருவதற்கு முன்பு அப்படின்னு சொல்லாமல் வருவதற்குள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வருவதற்கு முன்பு அப்படின்னா பிஃபோர்ன்றதை யூஸ் பண்ணலாம். கரெக்ட்? பிஃபோர் அப்படின்னா முன்பு. இப்போ வருவதற்குள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை த டைம் அப்படின்னா என்னது? அதற்குள், அந்த நேரத்திற்குள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் எழுதணும். பை த டைம் ஐ வருவதற்குள் அரைவ்ட். இப்போ இதில் வந்து V2 verb யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பை த டைம் ஐ அரைவ்ட், நான் வருவதற்குள். அடுத்து என்னது? படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. படம் என்ன செஞ்சிருச்சு? ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த செயல் யாரால் நடந்துச்சோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ இங்கே வந்து படத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ த மூவி. இப்போ இதுக்கடுத்து நம்ம ஹேட் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் அடுத்து த மூவி ஹேட். இப்போது
ஏற்கனவே அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வந்திருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல்ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி எங்கே எழுதலாம் அப்படின்னா இந்த ஹேடுக்கு அடுத்து யூஸ் பண்ணலாம். ஆக்சிலரி வேர்ப்க்கு அடுத்து ஆல்ரெடின்ற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேட், ஆல்ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் என்னது, V3 எழுதணும் இல்லையா, அப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். ஸோ மெயின் வேர்பை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், இதை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஸ்டார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட V3 வேர்ப் ஸ்டார்டட். ஓகே, ஸோ இங்கே வந்து வேர்பு வேறு, இங்கே வேர்பு வேறு. Two vary actions are here இல்லையா, ஸோ we have to use that particular action only in past tense. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கேட்பதற்கு முன்பே நான் அதை பற்றி யோசித்தேன். நீ கேட்குறதுக்கு முன்னாடியே நான் அதை பற்றி யோசித்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதில் வந்து இது ஒரு சென்டென்ஸ். நீ கேட்குறதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி யோசித்தேன். ஸோ இந்த சென்டென்ஸில் எதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணணுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் கரெக்ட். இதுதான் வரும், நான் அதை பற்றி யோசித்தேன். ஏன் அப்படின்னா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், அதை பற்றி யோசிச்சுருக்கோம். ஸோ இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்தல் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு தான் நம்ம ஹேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் I then had. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஹேட் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா. I had, நெக்ஸ்ட் V3 verb யோசித்தேன். இப்போ யோசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து திங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதோட V3 verb என்னது, அதோட V3 verb thought. I had thought. இப்போ நான் யோசித்தேன் அப்படிங்கிறத எழுதிட்டோம், I had thought இல்லையா. அப்போது அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, பற்றி அப்படிங்கிறதுக்கு about, அதனை that, அல்லது about it அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நீ கேட்குறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்ட் வச்சு எழுதிடக்கூடாது. ஏன்னா இங்கே முன்பே அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போது முன்பே அப்படிங்கிறதுக்கு before. So here the subject is நீ, before you, verb is கேட்பது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து V2 யூஸ் பண்ணணுமா, V3 யூஸ் பண்ணணுமா? எஸ், V2 verb தான் யூஸ் பண்ணணும். இங்கே தான் நம்ம என்ன செய்யணுங்க, V3 verb யூஸ் பண்ணணும். Don't forget that. ஓகே, ஸோ கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ask, அதோட V2 form asked. ஓகே, I had thought about that before you asked. ஓகே, ஸோ இதையே எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் ஸ்டேஷனை அடைந்த போது, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனை போய் சேர்ந்தப்போ ரயில் வந்து விட்டது. இப்போ இந்த சென்டென்ஸில் எதில் ஹேட் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்கள். எஸ், ரயில் வந்தது தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இல்லையா, கரெக்டாக வருது, நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதிடலாம், ரயில் வந்து விட்டது. அப்போது ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் த ட்ரெயின். த ட்ரெயின் ஹேட், நெக்ஸ்ட் V3 verb சொல்லுங்கள் பார்க்கலாம், வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு. ட்ரெயின் என்ன செய்யுது, வந்து சேருது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் arrive, சரிங்களா. கம் யூஸ் பண்ணாமல் நம்ம arrive யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ arrived. ஸோ ஹியர் த V3 verb of arrive is arrived. The train had arrived. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதணும், நாங்கள் ஸ்டேஷனை அடைந்த போது. ஸோ ஹியர் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ we have to write when. when அப்படின்னா என்னது, அப்பொழுது, சரிங்களா. எப்பொழுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ராகேட்டிவில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸ்குள்ளே அப்பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம when வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Since then we have to use the subject of the sentence. இப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு we, சரிங்களா. ஏன் இதில் வந்து we யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் இதில் ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் வந்து விட்டதுன்னு சொன்னது எந்த சப்ஜெக்டை, ட்ரெயினை தான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து யார் போய் சேர்ந்தா, நம்ம தான். அப்போது we தான் சப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக் அடுத்து அடைந்த போது. இப்போ நம்ம போய் அந்த இடத்த என்ன செய்கிறோம், போய் சேர்றோம் இல்லையா. ஸோ we have to use reached.
we too were. Okay, don't forget, we too were, we reached. எங்கே போய் சேர்றோம்? ஸ்டேஷன் இல்லையா? அப்போது we reached the station. இது நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போய் சேர்றதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா by the time we reached the station அப்படின்னு சொல்லலாம். By the time we reached the station, the train had arrived. Okay, ஸோ இது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துருச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். Yes, the train had arrived before we reached the station. Okay, before we reached the station. சரிங்களா? ஸோ இப்போ 3 விதமாக நம்ம அந்த ஹேட்லேயே என்ன பார்த்தோம்? ஒன்று வென் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பை த டைம் அண்ட் பிஃபோர். ஸோ இதை 3ஐயும் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கவனிச்சுட்டே வாங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என் நண்பர்கள் வருவதற்குள் நான் என் வேலையை முடித்து விட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிட்டேன்? என்னோடய வேலையை நான் முடிச்சிட்டேன். என் நண்பர்கள் வருவதற்குள், திஸ் இஸ் ஒன் சென்டென்ஸ். அண்ட் நான் என் வேலையை முடித்து விட்டேன், திஸ் இஸ் ஆல்சோ த another sentence. ஸோ ஃபார் விச் சென்டென்ஸ் we have to use had? நான் என்னோட வேலையை என்ன செஞ்சிட்டேன்? முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் நடந்தது. அதுக்கு அடுத்து தான் என்ன செஞ்சுருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் சென்டென்ஸ் we have to use had. ஸோ here the subject is நான். I then had. Had, then we3 were, முடித்து விட்டேன், finished. Then here the object is here, so we have to use என் வேலையை, என்னோட வேலையை. my work, okay. என்னுடைய நண்பர்கள் வருவதற்குள், அதற்குள், by the time. My friends is here subject, okay, and verb is வருவதற்குள். So reached, we2 were. I had finished my work by the time my friends arrived. இதையே by the time my friends arrived I had finished my work அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அதற்குள் அப்படிங்கிறதுக்கு by the time and அப்பொழுது அப்படிங்கிறதுக்கு when. ஓகே, டோன்ட் ஃபர்கெட் தட். இதே சென்டென்ஸை என் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அங்கு சென்று அடைவதற்குள் அவர்கள் கிளம்பி விட்டார்கள் அல்லது சென்று விட்டார்கள். சரிங்களா? நான் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சென்டென்ஸ்க்கு ஹேட் யூஸ் பண்ணலாம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? அவர்கள் கிளம்பி விட்டார்கள். ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் தே, தென் ஹேட். we3 were, கிளம்பி விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு லெஃப்ட். தே ஹேட் லெஃப்ட், அவர்கள் கிளம்பி விட்டார்கள். நான் அங்கு சென்று அடைவதற்குள், இப்போ பை த டைம். நான் என்னது? சப்ஜெக்ட். ஸோ ஐ. சென்று அடைவது அப்படிங்கிறதுக்கு reach, we2 were reached. ஓகே, அங்கு there. They had left by the time I reached there. ஓகே, நெக்ஸ்ட்டு நாங்கள் கடற்கரைக்கு போக திட்டமிட்டு இருந்தோம், ஆனால் மழை பெய்து விட்டது. நாங்கள் பீச் போகலான்னு நினச்சோம், ஆனால் மழை பெஞ்சிருச்சு. ஸோ ஹியர் எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும்? நம்ம பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினது தான் என்னது? ஃபர்ஸ்ட் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னோம்? மழை பெஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we are going to write this sentence. So here the subject is நாங்கள். We had, verb is திட்டமிட்டு இருந்தோம், planned. Okay, we had planned. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? கடற்கரைக்கு போவதற்கு. சரிங்களா? இப்போ போக அப்படிங்கிறதுக்கு to go to. To go to எங்கே? கடற்கரைக்கு, the beach. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஆனால் மழை பெய்து விட்டது, but
it rained. மழை பெய்யுது அப்படிங்கிறத it rains அல்லது it is raining அப்படின்னு சொல்லுவோம். It is raining is in present continuous. It rains அப்படிங்கிறது simple present tense and we have write this sentence in simple past tense, so it rained. சரிங்களா? We had planned to go to the beach but it rained. Okay, நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பிஸியாக இருந்துட்டேன். நான் உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் வேலையாகவே இருந்துட்டேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் நம்ம வேலையாக இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சோம்? கால் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம had யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் I. நெக்ஸ்ட் had. இப்போ நினைத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் a verb and the V1 verb is think and V3 verb is thought. Okay, I had thought. இதை எப்படி சொல்லலாம்? About calling you. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? ஆனால். ஸோ but பிஸியாக இருந்தேன்னு சொல்கிறோம். ஸோ I was busy. ஓகே, ஸோ இங்கே ஏன் நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்னவாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we have to use be verb. I வந்ததுனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் பெற்றோர் வருவதற்கு முன்பே டின்னர் சமைத்து விட்டாள். பெற்றோர் வருவதற்கு முன்பே இந்த இது ஒரு சென்டென்ஸ் அண்ட் டின்னர் ரெடி பண்ணிட்டான்றது இது ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த இடத்துல டின்னர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா. இதுதான் என்ன நடந்திருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட்டாக நடந்த ஒரு ஆக்ஷன். ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் ஷீ ஹேட் அண்ட் சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக் சொல்லுவோம் இல்லையா? ஷீ ஹேட் குக்ட். எதனை சமைத்தான்? என்ன சமைச்சாங்க? டின்னர். ஷீ ஹேட் குக்ட் டின்னர். ஓகே, இப்போ அவள் பெற்றோர் வருவதற்கு முன்பே. இப்போ முன்பே அப்படிங்கிறதுக்கு before her parents. அவளுடைய பெற்றோர் அப்படிங்கிறதுக்கு her parents. வருவது அப்படிங்கிறதுக்கு arrive. arriveோட V2 form arrived. She had cooked dinner before her parents arrived. Okay, இன்றைக்கி வந்து நம்ம had யூஸ் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் என்ன செய்யணும்? இதை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.